இன்னைக்கும் இந்த வாலிபர் முகாம் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்தேன். சர்ச் இதுல போட்டிருந்தாங்க குரூப்ல. அப்போ ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு, எப்படியாவது இந்த லீவு போட்டாது, இந்த டீம்ல இருக்கிறேன், லீவு போட்டாது இன்னைக்கு இங்க போனா கொஞ்சம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளதான் நினைச்சேன். ஆனா நேற்றைய தினத்துல எங்க வாகனத்துடைய டிரைவர் தம்பி வந்து போதகர் ஐயா சொன்னாங்கல்ல, ஜோஸ் பாஸ்டர் சொன்னது மாதிரி அவங்க தாய் சபையோட உறுப்பினர், அவங்க திக்குறிச்சி திருச்சபையின் உறுப்பினர். அவங்க வந்து எங்க டீம்ல வந்து வண்டி ஓட்டுநரா இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, மேம் வந்து நாளைக்கு வந்து மத்தியானம் இங்க ஒரு வாலிபர் முகாம் நடக்குது, அதுல நம்மளை வந்து பேசுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் டைம் தராங்க, உங்களுக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. நம்ம போலாமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப ஏசப்பாவோட சித்தத்தை பாத்தீங்களா? நம்ம சிந்தனைகள், நம்ம எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள் நம்ம நல்லவையாக சிந்திச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு இறைவன் வந்து உறுதுணை செய்வாருங்கிறதற்கு ஒரு முக்கியமான சாட்சி. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஒரு 400-500 பேருக்குள்ளதான் இருப்பாங்க அப்படின்னு. வெளியே வந்தோடனே பாஸ்டர் சொன்னாங்க 3000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு அந்த 3000 அப்படின்றத கேட்ட உடனே ஒரு சின்ன ஒரு திக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, 3000 பேருக்கு மத்தியில தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி இறைவன் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய ஈவு, இரக்கம், கிருபை அப்படின்னு தான் சொல்லுவேன். இது எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து படிப்பறிவில் நம்பர் 1, பொருளாதாரத்துல நம்ம வெளியூர் போனா தெரியும், வரதட்சணைங்கிறது நம்ம ஊர் மாவட்டத்துல தான் அதிகமா இருக்கும். எல்லாரும் நல்ல வசதியா இருப்பாங்க, படிப்பறிவு நிறைஞ்சவங்க, வேலை பார்க்கறவங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க சென்னை வரைக்கும், எங்க காஷ்மீர் போனாலும் அங்கேயும் கன்னியாகுமரியில் உள்ளவங்க இருப்பாங்க. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க எங்கேயாவது இருப்பாங்க, ஒரு நபராது இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க, வரலாற்று சிறப்புமிக்க நம்ம மாவட்டம் போக்சோ கேஸ், போக்சோ அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 ஆரம்பிச்சாங்க இந்த சட்டம். இந்த சட்டத்திலையும் நம்பர் 1. நம்ம ஆக்சிடென்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு போதைப் பொருட்கள் இப்படி நிறைய விஷயத்துல வந்து நம்ம வந்து கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்கள் செய்கிறதுலையும் வந்து நம்ம என்ன செய்தோம், நம்ம மாவட்டம் தான் முதலிடத்துல இருக்குது. இப்போ எங்க இருந்தோ வந்த ஒரு எஸ்பி சாருக்கு வந்து ஏன் இந்த சிந்தனை வரணும், நம்ம மாவட்டத்தை வந்து இந்த பொருள் இதுல வந்து போக்குவரத்து இதுல வந்து ஆக்சிடென்ட் இல்லாத குமரியாக மாத்தணும், போக்சோ இல்லாத குமரி மாவட்டமா மாத்தணும், இல்ல போதைப் பொருள் இல்லாத குமரி மாவட்டமா மாத்தணும் அப்படின்னு நிறைய செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஏன் அவருக்கு இருக்கிற ஆசை நம்மளுக்கு இருக்காதா இல்லையா? எத்தனையோ பிள்ளைங்க 10th 12th முடிச்சவங்க 2 வீலர் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு பைக் வாங்கி தந்தாதான் நான் அடுத்த ஸ்கூலுக்கு போவேன், இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணி கடனை உடனே வாங்கி குழுவுல லோன் எடுத்து அங்க வாங்கி இங்க வாங்கி கொஞ்சம் இருக்கிற நகைகளை அடகு வச்சு வித்து பிள்ளைங்க கேட்கறத வயசுக்கு மீறி எடுத்து கொடுக்கறாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம கூட இல்ல, உயிரோட இல்ல. எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைகள் இல்லாத பெற்றோர் அனாதையா இருக்கிறாங்க. பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட் பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த இதை நினைச்சு பாக்குறப்ப உங்களுக்கு எல்லாம் நம்ம இங்க வந்திருக்கிறவங்களுக்கு வந்து கடவுள் எல்லா வித ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு இதே லீவு நாள் பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள் எங்க எல்லாமோ பொழுதுபோக்குக்காக சிற்றின்ப ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு கொஞ்ச நேரத்தை கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை சிற்றின்பமா உலக ஆசாபாசங்களுக்கு மத்தியில உலகத்தை இதுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட மத்தியில இன்னைக்கு தேவன் உங்களை இந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. வாலிபர் பெருவிழா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இங்க உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பேர் பெற்றவங்க இல்லையா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் இல்லையா?
பாலவைத்தியன் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இல்லையா? ஆனா நம்ம வசனத்தின்படி வாழ்றோமா? நடக்கிறீங்களா? சண்டே ஸ்கூல்ல எல்லாருக்கும் சின்ன வயசுலயே வசனங்கள் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? முதல்ல என்ன சொல்லி தருவாங்க? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு யாருக்குள்ள கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள் இது நியாயம் இல்லையா? சொல்லியிருக்க. கீழ்ப்படுகிறீங்களா? எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க? எல்லாருமே கீழ்ப்படுகிறீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறீங்க? இன்னைக்கு செல்போனுங்கிற ஒண்ணு செல்போனுக்குள்ள உலகமே செல்போனுக்குள்ள வந்துருச்சு. உலகத்துக்குள்ள செல்போன் இருந்த காலம் மாறி செல்போனுக்குள்ள உலகமே வந்துருச்சு. எது எல்லாம் அம்மா அப்பா தவிர எல்லாமே எல்லா விஷயமும் நம்மளுக்கு அதுல கிடைக்கும். அப்படிதானா? இன்னைக்கு ஃப்ரீ ஃபயருங்கிற கேம், செல்போன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, சின்ன குழந்தைங்க 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், ஆண் பெண் குழந்தைகள் அப்படின்னு போக்சோ சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு யாரெல்லாம் ஒரு தவறான பேசினாலோ, தவறான ஒரு செய்கை காமிச்சாலோ, தவறாக ஒரு உடம்புல தொட்டாலோ பாலியல் குற்றம். பெண் குழந்தைகளுக்கு எதிராக செய்யக்கூடிய பாலியல் குற்றங்கள், பேசுறது, செய்கை காட்டுறது, தொடுறது. அதனால ஸ்கூல்ல இருந்தே நாங்க சொல்லி கொடுக்கிறோம். பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் எங்களை பார்த்திருப்பீங்க. நாங்க சிங்க பெண்கள் கிடையாது, நிமிர் டீம், எஸ்பி சாரோட நிமிர் டீம். சரியா? அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? குட் டச், பேட் டச் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? தெரியுமா இல்லையா? குட் டச், பேட் டச். குட் டச்சுக்கும் பேட் டச்சுக்கும் என்ன வித்தியாசம்? கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கணும், குழந்தைங்க தெரிஞ்சிருக்கணும். இப்ப எதுவுமே வேண்டாம், குட் டச்சும் வேண்டாம், பேட் டச்சும் வேண்டாம், நோ டச். என்ன சொல்லணும்? யாராவது உங்க உடம்புல தொட்டு பேசினாங்கன்னா அலோ பண்ணலாமா? பண்ணக்கூடாது. டோன் டச் சொல்லணும். சரியா? அதே மாதிரி தெரியாதவங்க யாராச்சும் சாக்லேட், ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்து மறைவான இடத்துக்கு வா, நான் செல்போன்ல ஒரு ஆபாசமான படத்தை காமிச்சு தரேன், இல்லைன்னா வேற ஏதோ ஒண்ணு பண்றேன், ஏதாவது உங்களை மிரட்டி பணிய வைப்பாங்க. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1 இருக்குது. தெரியுமா எல்லாருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். 1098 அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். அப்பதான் கேட்பீங்க, நீங்க தான் செல்போனே பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களே, எப்படி சொல்றது அப்படின்னு. அப்படிதானா? செல்போனே பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களே, அப்படி எப்படி சொல்றது அப்படின்னு. வீட்டுல போன் இருக்குமா இல்லையா? இல்லைன்னா அம்மா அப்பாட்ட சொல்லலாம், தாத்தா பாட்டிகிட்ட சொல்லலாம்.